அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சங்கரேஸ்வரி. வனதேவதையின் வளவன் கதையின் அத்தியாயம் 7 பார்க்கலாமா? வாங்க. அன்று கமுதியின் பெற்றவர்கள் இருவரும் அந்த ஊரில் இருக்கும் பெரியவர்களை அழைத்து கொண்டு செங்கமலின் வீட்டின் முன்தான் நின்றனர். திடீரென இவர்கள் அனைவரும் வந்திருக்கவே நாச்சியனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒருவேளை தன்னிடம் இருப்பவனை பற்றி நலம் விசாரிக்க வந்திருக்கிறார்களா என்ன? அப்படியென்றால் குடும்பத்தார் வர காரணம் என்ன என்று யோசித்து வரவேற்றார். வாங்க எல்லாரும் வாங்க, உட்காருங்க என்று வீட்டின் முன்னே அனைவரையும் அமரக் கூற அவர்களும் அமர்ந்தனர். என்ன விஷயம், எல்லாரும் என்ன தேடி வந்திருக்கீங்க என்று நேராகவே பேச்சினை ஆரம்பித்தார். அவர்கள் அனைவருக்கும் குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் செங்கமலி. இப்போ அந்த பையன் எப்படிப்பா இருக்கான் என்று அந்த ஊரின் பெரியவர் கேட்கவே, காயம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வருது, நடக்கிறதுக்கு எப்படியும் வர பௌர்ணமி ஆயிடும் என்றார். சரிப்பா, நான் சட்டுப்புட்டு நேராக விஷயத்துக்கு வாரேன். செங்கமொழியும் வயசுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படியும் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நம்ம இருவாயன் அவன் மகனுக்கு உன் மகளை பொண்ணு கேட்க நினைக்கிறான். அதுக்கு தான் இப்போ என்னை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்காங்க. நீ என்ன சொல்கிற, பொண்ணு கொடுக்க உனக்கு சம்மதமா? ஐயா, நீங்கள் சொல்லித்தான் என் பொண்ணு பெரிய பிள்ளையா வளர்ந்ததே இப்போ தான் எனக்கே புரியுது. இருந்தாலும் என்னை பொறுத்தவரை கல்யாணம் கட்டுற வயசு இன்னும் வரலன்னு தான் தோணுது. அவளுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய விஷயங்களே இன்னும் ரொம்ப இருக்குயா. ஒரு 2 வருஷம் போகட்டும், அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ என் பையனுக்கு தரமாட்டேன் நேராக சொல்கிறதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி சொல்கிறியா என்று கமுதியின் தந்தை நேராகவே கேட்க, இவர்களின் இந்த பேச்செல்லாம் ஏனோ செங்கமலுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஒருவேளை புதிதாக ஒருவன் தன் இடத்திற்கு வராமல் இருந்திருந்தால் இவளுக்கு இந்த செயல் பிடிக்குமோ என்னவோ. ஆனால் அவள் எண்ணம் முழுவதும் இப்போது உள்ளே இருப்பவனிடம் மட்டும்தான் இருந்தது. அவன் எழுந்து நடக்க வேண்டும், நலமோடு இருக்க வேண்டும், அது மட்டுமே அவளின் எண்ணமாக இப்பொழுது. நான் அப்படியெல்லாம் சொல்லலை, எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கோம். நீ ஏப்பா இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க என்று நாச்சியன் கேட்கவே, நீ பேசுறதெல்லாம் அப்படித்தான் இருக்கு, அதான் கேட்டேன். சரி, அப்போ வேணா ஒரு உறுதி பண்ணிப்போம். எப்போ நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறையோ அப்போ என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு. எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, உன் பொண்ணு என் வீட்டு மருமகளா நாங்கள் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கோம். இப்போ உனக்கு சம்மதமா என்று கேட்கவே, நாச்சியனும் தன் மனைவியை கண்டு அவர் சரி என கூறியதும் இவரும் சரி என சம்மதித்தார். பின் பெரியவர்கள் உறுதி செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டனர். அவர்கள் சென்ற அடுத்த நொடியே நாச்சியன் வீட்டுக்குள் நுழைய அவரின் பின்னோடுதான் மகள் அன்னை இருவரும் வந்தனர். எனக்கு என்று செங்கமலி பேச்சினை எடுக்க ஆரம்பிக்கும் போதே வளவன் படுத்திருந்த இடத்தில் சத்தம் கேட்டது. சட்டென அப்படியே அதனை விடுத்து வேகமாய் ஓடினால் அங்கே அவன்தான் எழ முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவனால் முடியவில்லை. என்னாச்சு, என்ன வேணும், என்னை கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல என்க. அவனுக்கு அப்போது சிறுநீர் கழிக்க வேண்டும். அதனை அவனால் வாய் திறந்து கூற வருவதற்குள் முன்னே, ஓ சரி சரி எனக்கு புரிஞ்சிருச்சு, இருங்க வாரேன் என அவனை கண்டே அவனுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து வேகமாய் ஒரு குவளையை எடுத்துக்கொண்டு அவனின் முன்னே வைத்தாள். பின் அந்த இடத்தை விட்டு வெளியேறிய சில நிமிடங்கள் பின் அவள் மறுபடியும் அந்த குவளையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டாள். இதையெல்லாம் அவளின் பெற்றவர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். நீங்க சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க, வயசு பிள்ளை இதெல்லாம் பண்ணுறது எனக்கு தப்பாக தெரியுது. அதுவும் இல்லாமல் நான் பண்ணுறேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டிக்கா. அந்த பையனுக்கு எதுனாலும் அவளே தான் பண்ணுறான். வெளியில் இந்த விஷயம் தெரிஞ்சா நம்மளை எதுவும் ஊர்க்காரங்க தப்பாக பேசுவாங்க. சீக்கிரம் சரி பண்ணி இந்த பையனை அனுப்பி வச்சுட்டு கல்யாணத்தை முடிக்கலாம் நம்ம பொண்ணுக்கு என்று செங்கமலிக்கு கேட்காது கணவரிடம் கூறினார் நாச்சியன். தான் இப்போது கண்டதையும்
மனைவி கூறியதையும் கேட்ட நாச்சியனுக்கு இதுவே சரியாகப்பட்டது. பின் அந்த ஊரில் இருக்கும் பெரியவரை சந்தித்து தன் வீட்டில் இருப்பவனுக்கு சரியாகி விட்டதும் அவனை அனுப்பி வைத்து தன் மகளின் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என கூறிவிட்டனர். அந்த பெரியவரும் கமுதியின் வீட்டாரிடம் கூற இந்த விஷயமெல்லாம் ஒரே நாளில் கமுதியின் செவிக்கு வந்தடைந்தது. தான் நேசித்தவள் தனக்கு உரிமையாகி விட்டாள் என்ற சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தான் செங்கமலிடம். அவளின் பெற்றோர் இந்த விஷயத்தை கூறவில்லை. நாட்கள் கடந்து கொண்டிருக்க வளவனின் தந்தை காவல் அதிகாரியிடம் கூறியிருந்ததால் அந்த மலைப்பகுதிக்குள் அவனை தேட ஆரம்பித்தனர். ஆனால் அவர்கள் இருக்கும் பகுதியில் இருந்து பல கிலோமீட்டர் தூரம் தள்ளிதான் இவன் இருக்கிறான். இப்போது வளவனால் சற்று எழுந்து நிற்க முடிந்தது. ஆனால் நடக்க வேண்டும் என்றால் எதையாவது பிடித்து கொண்டுதான் நடக்க முடியும். உணவு அருந்த நினைத்தாலுமே அவனது இடது கையை வைத்துதான் உணவு அருந்த முடியும். இடது கையில் ஏற்பட்டிருந்த காயங்கள் சரியாகிவிட வலது கையில் மட்டும் பெரிய கட்டு இருந்தது. இவன் இவ்வளவு விரைவில் குணமடைந்ததற்கு கூட முழு காரணமும் செங்கமலின் கவனிப்பு மட்டுமே. தன் அன்னையின் மறு உருவமாக அவளை நினைத்தான். அவள் தனக்கு செய்யும் ஒவ்வொரு செயலும் அவனின் மனதில் நீங்காத நினைவாக மாறியது. அவள் தன்னோடு தன் வாழ்க்கை முழுக்க இருந்தால் எப்படி இருக்கும்? இதை நினைத்தவனுக்கு இதழ்களில் மெல்லிய புன்னகை உதிர்த்தது. அப்போதுதான் அவனுக்கு கேப்பக்கூழோடு உள்ளே வந்த செங்கமலி அதனை கண்டாள். என்னாச்சி, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று சைகையால் அவனிடம் கேட்கவே அவளின் அந்த மென்மையான கரங்களை எடுத்து தன் கரங்களுக்குள் வைத்துக் கொண்டான். அவனின் அந்த செய்கை அவளுக்கு சில்லென்ற உணர்வை கொடுத்தது. ஏன் அவன் இப்படி செய்கிறான் என்று அவளுக்கோ புரியவில்லை. ஆனால் அவளுக்கும் அச்செய்கை பிடித்திருந்தது. மென்மையான தொடுகையோடு அவனின் உள்ளங்கைக்குள் தன் கரங்களை பதித்து விட்டது. நீ என் கூடவே எப்பவும் இருக்கியா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறையா என்று அவன் மனதில் தோன்றும் எண்ணங்களை மறைக்க முடியாது நேரடியாகவே அவளிடம் தன் நெஞ்சத்தை தொட்டு சைகையால் கேட்கவே அவளோ அதை கேட்டு அதிர்ந்து விட்டாள். அவளின் அந்த அதிர்வு என்னவோ செய்தது. அவளின் முகவாட்டத்தை கண்டவனுக்கு அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் என் மனசுக்குள்ள தோன்றினதை கேட்டுட்டேன், நீ எதுவும் தப்பா நினைக்காத என்கவே அவளோ தான் கொண்டு வந்த கூளை அவனிடம் கொடுத்துவிட்டு அமைதியாக அங்கிருந்து வெளியேறினாள். வளவனை அந்த அமைதி குற்ற உணர்வுக்கு ஆளாக்கியது. அவள் ஒரு வைத்தியராக தன்னை கவனித்துக் கொள்ள தன் மனம் அவளிடம் சரணடைந்தது மறக்க முடியாத ஒன்று. சமுத்திராவோ மகளிடம், விறகுலடி, காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வா என கூறவே அவளும் இங்கிருந்து தனக்கு தனிமை வேண்டும் என்ற நினைப்போடு சென்றாள். எப்போதுமே அவள் செல்லும் போது தோழி பொற்குடியை அழைத்துத்தான் செல்வாள். இன்று மகள் தனியாக செல்லவே அவள் மனமோ எதையோ நினைத்து வாடுகிறது என்பதை பெற்றவள் புரிந்து கொண்டார். பக்கத்து வீட்டில் இருக்கும் பொற்குடியை அழைக்க, என்ன மெய்யி என கேட்டவாறு வெளியே வர, செங்கமலியே தனியா வரகு பிறக்க போயிருக்கா, நீ கூட போ, இப்பதான் போறா என்றதும், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, அவ காட்டையே வித்துட்டு வந்துருவா, சரி நான் போறேன் என கூறி விறகு எடுப்பதற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். காட்டுக்கு சென்ற செங்கமலிக்கு விறகு எடுக்கும் எண்ணமே இல்லை. ஒரு மரத்தின் கீழ் அப்படியே அமர்ந்து விட்டால் அந்த நொடி திடீரென மேகங்கள் சூழ்ந்து இருள ஆரம்பித்தது. அந்த வனப்பகுதிக்குள் எப்போது எந்த நொடி மழை வரும் என்பது யாராலேயுமே கணிக்க முடியாது. மேகம் கூடினால் மழை வந்துவிடும். அவளோ அதனை கூட உணராது மரத்தின் கீழே நெற்றியில் கை வைத்தவாறு இருந்தாள். அவளின் எண்ணம் முழுவதும் அவனிடம்தான் இருந்தது. அவன் எதை பற்றியும் யோசிக்காது நேராக தன்னிடம் கேட்டுவிட்டான். ஆனால் அவனுக்கு
உடனே பதில் கூற முடியாதே. தங்களின் இனத்தவர் என்ன நினைப்பார்கள்? அவன் தங்களோடு இந்த வனப்பகுதிக்குள் வாழ்பவன் அல்ல. அவனை ஏற்றுக்கொண்டு அவனோடு தான் இங்கிருந்து சென்றால் தன் குடும்பத்தாரை இழிவாக பேசுவார்கள். அது மட்டுமல்லாது தன் பெற்றோர் இங்கே வாழவே முடியாது. சரி, அப்படியே அவன் தன்னை ஏற்றுக்கொண்டு இங்கு இருந்தால் இங்குள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இருமனமாக தவித்துக் கொண்டு அமர்ந்திருந்தால் அவள் அறியாது கண்ணீர் வழிந்தோடியது. அவனை ஒரு பொழுதும் விடுவதற்கு மனமும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு சரியாக வேண்டும், தன்னோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் செங்கமலின் மனதை அரித்தது. தூறல் லேசாக விழுந்து பெரிய மழையாக ஆரம்பிக்க துவங்க தன் மீது மலைத்துளி விழுந்தும் அவளின் எண்ணமோ சிதறாது அதைத்தான் நினைத்து கொண்டிருந்தாள். சரியாக அங்கு வேகமாய் ஒரு பெரிய இலையை தனக்கு குடையாக பிடித்து கொண்டு வந்தாள் பொற்கொடி. ஏய் செங்கமலி, இங்க என்னடி பண்ற? மழை வருது, அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க என்று கேட்க அவளிடமோ பதில் இல்லை. அவளின் தோள்பட்டையை உலுக்கிய பின் தான் இந்த உலகத்திற்கே வந்தாள். இப்போது பொற்கொடி வரவில்லை என்றால் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு காட்டு மிருகம் வந்து ஒரு நொடியில் கொன்று விட்டிருக்கும். அந்த அளவு நிதானமே இல்லாதுதான் அமர்ந்திருந்தாள். தன் தோழியை கண்டு திருவென விழித்தவளோ சுற்றி கண்டாள். சுற்றிலும் காடு, மழையோ அடித்து வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. தான் எப்படி இவ்வளவு நேரம் இதனை கூட உணராது இருந்தோம்? எப்போதுமே சுதாரிப்பாகவும் கவனமோடும் இருக்கும் தன் தோழி இப்படி தன் உணர்வை இழந்து அமர்ந்திருக்க காரணம் என்ன என நினைத்த பொற்கொடி நேராக அவளிடமே கேட்டார். என்னாச்சுடி உனக்கு? இப்ப எல்லாம் நீ சரியாவே இல்லை. எதையாவது யோசிச்சுட்டு சுத்திக்கிட்டே வார. அப்படி என்னதான் உன் பிரச்சனை? எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அவங்க கூட இருக்கணும்னு என் மனசுக்கு தோணுது. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் தோணுதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே. அதற்கு மேல் அவளால் கூற முடியவில்லை. ஏய், என்ன விளாடுறியா? ஆபத்தே நீயே தேடுற போல. ஒழுங்கா உன் மனசை மாற்றி சீக்கிரம் அவனை அனுப்பி வச்சுட்டு அந்த கமுதியை கல்யாணம் பண்ணுற வழியை பாரு. நேற்று தான் எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, உனக்கும் கமுதிக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்க. அப்போதுதான் அவளுக்கும் அன்று அவர்கள் வந்ததற்கான காரணம் தந்தை ஒத்துக்கொண்டதும் தெரிந்தது. இருதலை கொல்லியாக தவித்துக் கொண்டிருக்க தன் தோளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றாள் பொற்கொடி. நன்றி.